அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த பில்டர்ஸ் இன்ஜினியரிங். நாங்கள் ஏற்கனவே ஒரு 11 போட்டோம். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் மஸ்ஜித் ரெனோவேஷன் ஒர்க்குகள் செஞ்சு கொண்டிருக்கோம். இன்னொரு அங்கமாக ஒரு கிணறு ஒன்று கட்டி அந்த கிணத்துல தண்ணி எடுத்து இந்த டேங்குக்கு ஏற்ற புறப்பட்டு சென்னோம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மெனுவலாகத்தான் தோண்டி அந்த கங்க்ரீட் சிலிண்டரை வச்சேன். அப்புறம் அது கீழே தோண்டி அதை இறக்கலாம்னு போட்டு நாங்கள் ரைஸ் பண்ணினோம். ஆனால் வந்துக்கு கீழுக்கு சின்ன ஒரு லேயரில் கல் மாதிரி ஒரு படலம் கொண்டு வந்துச்சு. அதை நாங்கள் அளவாங்கல்ல உடைச்சி பார்த்தோம். அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அப்போ முடிவெடுத்தோம், ஒரு ஜேசிபியை கொண்டு வந்தான் தோண்டி தன் வைக்கலாம்னு போட்டு முடிவெடுத்து ஜேசிபியை கொண்டு வந்து தோண்டி கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே தோண்டி அந்த சிலிண்டரில் வச்சோம். அந்த காட்சியில் தான் நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கீர்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று கொடுத்தோம். என்னென்னு சொன்னால், மின்வேலா தோன்றதுக்கும் அந்த வேலைகளுக்கு தான். ஆனால் தோண்டிக்கையெல்லாம் பேத்து அதெல்லாம் ஜேசிபி கொண்டு வந்தேன். இப்போ செஞ்சு விட்டுருக்காங்க. அடுத்தது வந்துக்கு கீழுக்கு இருக்க மண்களை எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்துக்கு கிட்டத்தட்ட தண்ணி ஒரு 10 அடிக்கிட்ட இருக்கி. அப்போவும் அந்த சுழியோடி கீழுக்கு இருக்க மண்களை எடுத்து அந்த கங்க்ரீட் சிலிண்டரை இறக்கி கொண்டிருக்காங்க. இன்ஷால்லா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது பிறகு முழு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு வேலைக்கு ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று கொடுக்கோம். ஆனால் அந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூட முழங்குது ஒவ்வொரு வேலைகள் அந்த நம்மளை இடையூறு வரக்குள்ள அந்த எஸ்டிமேஷனும் அந்த வேலைகளும் கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. சில கிளைண்ட்டுகள் அதை விளங்கிடுவாங்க. நாங்கள் என்ன நினச்சினா உடனே அந்த ஃபோட்டோக்கள் எடுத்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சில கிளைண்ட்டுகள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடு செய்வாங்க. அதன் அடிப்படையில் நாங்களும் இந்த கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் இப்படி நடந்திருக்கு, நாங்கள் மெனுவலுக்கு தான் எஸ்டிமேஷன் தந்திருக்க முடிச்சுன்னா அவங்கள வழங்கிக்கிட்டு நீங்கள் வேலையை கரிவன் பண்ணுங்க, அந்த மேலதிகமாக வரத்தை நாம் அதை பார்த்து செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நான் போய்கொண்டு பாருங்கள், கடும் ரிஸ்க் எடுத்து இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஃபுல்லாக வளமையாக நாங்கள் ஒரு 4 அடிக்கு தோண்டி போட்டு அந்த கங்க்ரீட் சிலிண்டர் இறக்குற இப்போ ஜேசிபியை கொண்டு வந்ததால் ஒரு பெரிய ஏரியா தோண்டப்படுது. ஏண்டா தண்ணி இந்த மடு இடிகிறதால சில சிரமங்கள் ஏற்படுது. பாருங்கள் வேலைகளை. இது போன்று நீங்களும் உங்களோட கட்டிடங்கள் கட்டணும், இல்லாட்டி அதுக்கு படங்கள் வரையணுமெண்டா இந்த பில்டர்ஸ் இன்ஜினியரை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட லொக்கேஷன் மருதமுல்லைக்கு. எங்களோட